என்னம்மா என்ன பண்ணிட்டு இருக்க கிச்சன்ல? நானு தேங்காய் பண்ணலான்னு எல்லாம் எடுத்து வச்சிருந்தேன். ஏதோ கஸ்டமர் ஏதாவது கேட்டிருக்காங்களா இல்ல சும்மா வீட்டுக்கு? கஸ்டமரும் கேட்டிருக்காங்க. நான் வாரத்துக்கும் ஒன்றும் இது ஸ்நாக்ஸ் இல்லையே, அதனால பண்ணலாம். கஸ்டமர் கொஞ்சம் பேர் கேட்டிருக்கான் ஸ்நாக்ஸ் ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு. சரி, சரி. தேங்காய் பண்ணலான்னு அதுக்கு என்னென்ன எடுத்து வச்சிருக்க அதுக்கு? அதெல்லாம் எடுத்து வச்சிருக்கேன். இந்த ஒரு கப்புல வந்து 2 கப்பு மாவு எடுத்திருக்கேன். இது வந்து மொத்தமா நம்ம 1 கிலோ மாவும் வந்து சேர்த்து போட்டு பண்ண முடியாது, செவந்து போயிடும். கொஞ்சம் கொஞ்சமா தான் பிசைஞ்சு கொஞ்சம் கொஞ்சமா தான் பண்ணணும். ஒரு ஈடா கொஞ்சம் கொஞ்சமா தான் பண்ணணும். அதனால நான் முதல்ல இந்த கப்புல 2 கப்பு மாவு எடுத்து வச்சுருக்கேன். ஒரு பெரிய டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் இதுல போடுறதுக்கு, 1 டீஸ்பூன் வெள்ளை எள்ளு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு. இது போராதுன்னா இன்னும் கொஞ்சம் போட்டுக்கலாம். நான் இந்த 2 கப் அளவுக்கு சொல்றேன் எல்லாம். அந்த கப்புங்கிறது எவ்வளவு அளவு? அது இந்த கப்பு வந்து ஒரு 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 டம்ளர் மாவு, அதாவது ஒரு 200 பிடிக்கும். 200 கிராம் அளவு. சரி, ஒரு டம்ளர்ங்கிறது 200 கிராம். அந்த 2 டம்ளர் அளவுக்கு போட்டிருக்கேன் எல்லாமே. அப்ப 400 கிராம். 400 கிராம் மொத்தம் வந்து ஒரு பெரிய டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் தான் கொஞ்சம் நிறைய போடணும், அதுதான் கொஞ்சம் நல்லா வாசனையா இருக்கும். வெள்ளை எண்ணெய், உப்பு சொல்லிட்டேனால. அப்புறம் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் பெருங்காயம். இவ்வளவுதான் இதுக்கு தேவை. இதுக்கு கொஞ்சம் நம்ம வெண்ணெய் போடணும். நான் வந்து வெண்ணெயை வந்து எடுத்து தண்ணியில ஃப்ரிட்ஜ்ல இருந்து எடுத்து தண்ணியில போட்டு வச்சுருவேன். இந்த அளவுக்கு வெண்ணெய் இதுக்கு போட வேண்டிய வரும். போட்டோம்னாக்க இதையும் போட்டு மாவை பிசைஞ்சிடுறேன். பிசைஞ்சிட்டு நான் சொல்றேன் அது எப்படி அதை சுத்தி எடுக்கிறதுன்னு சொல்றேன். போதுமா? தட்டுல போட்ட உடனே இப்படியே வந்துடும், அதுக்கு மேல வந்துடும், தட்டு கீழே போயிடும். தனியா வந்துடும். அப்படியே தட்டு கீழே போயிடுது. பெரிய பேர்ல தனியா கேமராவும் தட்டு கீழே போயிடும். அதை மட்டும் நம்ம தனியா எடுத்துடலாம், அது தனியா வரும். இப்ப இது வந்து ஒரு தட்டா போடுறதுக்கு இடம் இல்லாதனால அரவை கடை எடுத்து வச்சிருக்கேன். இன்னும் கொஞ்சம் அந்த இதையும் சேர்த்து இதுல போட்டு ஒன்னா வேக வச்சிடணும்.
நல்லா ஒரு சவுண்ட் வருதா? நல்லா கரகரன்னு இருக்கும் வெண்ணெய் போட்டதுனால. ரெடி ஆயிடுச்சுப்பா. இது கொஞ்சம் ஆறுன உடனேதான் டேஸ்ட் தெரியும். கொஞ்சம் ஆறுன உடனே டேஸ்ட் பாருங்க. சரி. நல்ல ஒரு தேங்குழல், டேஸ்டான தேங்குழல் ரெடி.